ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநாத்து நெசில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குதோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா சோழன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்டில் வந்து உட்காந்துட்டு நிலா வந்து லேப்டாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. பட் பேப்பர் படிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வந்து விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏற்கனவே வானதி வந்து மெடிக்கல் ஷாப் தானடா வைக்க போகுதுன்னு சொன்னிச்சு, நீ பெசட் இந்த மெடிக்கல் ஷாப்பை வேணால் கேட்டு வானதிக்கு வந்து வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பாண்டிகிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு சரி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டி சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிலா வந்து நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலைக்கு வந்து கிளம்புறாங்க. நான் சோழனை போய் ட்ராப் பண்ண வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வானதி அவங்க உட்காந்து வராங்க. இவன் என்னடானா ரொம்ப பண்ணுறா வானதி, வந்து கல்யாணம் வேணும்னு சொன்னால் அப்புறம் கல்யாணத்துக்கு மடமேனபடி போவோம், அப்புறம் கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு அதுலேருந்து நான் வெளியே வராமல் ரொம்ப அவமானத்தில் இருக்கேன். இதில் இப்போ மெடிக்கல் ஷாப் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து போயிடுறாங்க. அப்புறம் வானதி வராங்க. வானதி வந்தோடனே வானதி வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி என்கிட்ட எதுக்கு சண்டை விட்டுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சண்டை எப்போ சண்டை போடுறாங்க. உடனே நம்ம பாண்டி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் இருக்குது, இந்த பேப்பரை படி இதில் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா சரி நான் இந்த மெடிக்கல் ஷாப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வானதி வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமாகி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிலா வந்து வேலைக்கு வந்து நின்றுருக்காக வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து சோழன் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம சோழன் வந்துட்டு சொல்கிறாங்க, வா வீட்டில் போய் யார் இருக்குமென்னு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு அழுப்பத்தனமாக இப்படி யோசிச்சுட்டு இருக்காதிங்க, இப்போ சட்டி இருங்க நம்ம வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து ஒரு கால் வருது. யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவோட அப்பா தான் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளாக கல்யாணம் முடிச்சிச்சு அப்படின்னா ரிசப்ஷனாவது நம்ம வைக்கணும், நம்ம சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா. உடனே நிலா வந்துட்டு அதெல்லாம் யாரும் தெரியணும், எனக்கு சொந்த பந்தமே எனக்கு யாருமே வேணான்ற நிலமையில தான் இருக்குது, எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு எந்த ரிசப்ஷன் எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே சோழன்கிட்டையும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம நிலா அப்பா வந்து பேசுகிறாரு. பேசவும் சரின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு சரிங்க ரிசப்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு வேண்டாம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சோழன் வந்து கேட்க மாட்டாங்க. எதுக்கு நிலா ரிசப்ஷன் வச்சதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்துட்டு ரொம்ப கடுப்பாகி வந்து நம்ம சோழனை பார்த்து முறைச்ச மாதிரி இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, போயிட்டு அந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.